சென்னை ஏர்போர்ட்டில் இருக்கீங்க. உங்கள் பேரண்ட்ஸோடு வந்திருக்கீங்க. உங்களை சென்ட் ஆஃப் பண்ண வந்திருக்காங்க. நீங்கள் அமெரிக்காவுக்கோ யூரோப்புக்கோ இல்லை ஆஸ்திரேலியாவுக்கோ திரும்ப வரீங்க. உங்கள் அம்மா சொல்கிறாங்க, அடுத்த தடவையாவது கொஞ்ச நேரம் இருந்துட்டு போகிற மாதிரி வாப்பா. சரிம்மா, அதுக்கு என்ன, கண்டிப்பாக. என்னத்தா அடுத்த தடவையாவது பசங்களை அவளை அழிச்சிட்டு வாடா. இப்படி மாற்றி மாற்றி வராதிங்கப்பா, எல்லோரும் சேர்ந்து வந்தால் தானே எல்லாம் பண்ண முடியும். சரிம்மா, பட் போத் ஆஃப் யூ நோ நெக்ஸ்ட் டைம் வில் பி த சேம். இப்படியே தான் இருக்க போகுது. பெரிய மனசு இல்லாமல் பிரியாவிடையை கொடுத்துட்டு உள்ளே வரீங்க. இமிக்ரேஷனை முடிக்கிறீங்க. கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி லவுஞ்சை யூஸ் பண்ணுறீங்க. எதையோ சாப்பிட்றீங்க. வயிற்றில் எதுவும் இறங்க மாட்டேங்குது. உள்ளே வந்து பிளேனில் அந்த சீட் பெல்ட்டை மாட்டுறீங்க. அப்போ ஒரு ஃபீலிங் வரும் பாருங்க. அது சேட்னஸா? சொல்ல தெரியல. ஹாப்பினஸா? கண்டிப்பாக இல்லை. வேறு ஏதோ குறுகுறுன்னு ஒரு அன்னீசினஸ் இல்லை, சம்திங் எல்ஸ். இஃப் யூ ஆர் லிவிங் அப்ராட், இஃப் யூ ஆர் அன் என்ஆர்ஐ ஆஃப் சம் கைண்ட், இது ரொம்ப ஃபெமிலியராக இருக்கும். இந்த வீடியோ இஸ் அபவுட் தட் லைஃப் where you, me, we are all managing two worlds and slowly feeling pulled by both. And more importantly, how to live like this. இந்த வாழ்க்கை எப்படி வாழறது without constantly feeling guilty. ட்ரூ ரியாலிட்டி என்ன? நீங்கள் இங்கே சம்பாதிக்கிறீங்க, பேரண்ட்ஸு அங்கே இருக்காங்க. உங்கள் கிட்ஸு இங்கே வளர்கிறாங்க, ஆனால் உங்கள் ஃபாண்ட் சைல்ட்ஹுட்டு காலேஜ் மெமரிஸ்லாம் அங்கே இருக்குது. நீங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷன், ஒரு காது குத்து, ஒரு வளைகாப்புக்கு பணம் அனுப்புகிறீங்க, பட் நீங்கள் அங்கே இருக்க மாட்டீங்க. மீட்டிங்கை இங்கே அட்டன் பண்ணுவீங்க, ஆனால் மைண்டு ஃபுல்லாக அங்கே ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் விசிட்டில் யாருக்கா உடம்பு சரியில்லைனா அங்கே இருக்கும். நீங்கள் இந்தியாவுக்கு போனீங்கன்னா 4 விதமான பேச்சு கேட்கலாம். என்ன மச்சான் யூஎஸ்ஏலே செட்டில் ஆகிட்டியா, உனக்கு என்னடா சூப்பர் மச்சி அப்படின்னு ஒரு கூட்டம். யூஎஸ்ஏல அப்படி என்னதான்டா இருக்குது, கிறுக்கு பிடிச்ச ஊர்றா, சீக்கிரம் வந்துருக்கடா, ஈஸ்ட் ஆர் வெஸ்ட், ஹோம் இஸ் த பெஸ்ட், சொர்க்கமே என்றாலுண்டா. இதெல்லாம் வெட்டி பந்தா மாப்பிள்ள, எல்லாம் சீனு, வரவே மாட்டானுங்க. இவனுங்களுக்கெல்லாம் ஆஸ்கர் கொடுக்கலாம், பணம் தாண்டா இவனுங்களுக்கு முக்கியம் அப்படின்னு இது ஒரு 3வது கூட்டம். எங்கே இருந்தால் என்ன மச்சி, சந்தோஷமாக இருக்கியா, அது போதும். இது ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ். சரி, இங்கே வரீங்க, பட் யூ ஸ்டில் த இண்டியன் கை. கொஞ்சம் பேர் தான் நம்ம ஃபுல்லாக இன்டகிரேட் ஆகிறோம், பட் மோஸ்ட்லி நம்ம இந்தியன்ஸ் கூட தான் கும்மி அடிக்கிறோம். ஈவன் வர்ஸ், தமிழ் ஆளுங்க கூட, தெலுங்கு ஆளுங்க கூட, அதுவும் செக்ஸாக பிரித்து கூடவே பழக ஆரம்பிக்கிறோம். ஸோ டெல் மீ ஆனஸ்ட்லி, வேர் எக்ஸாக்ட்லி இஸ் அவர் லைஃப்? இஃப் திஸ் ஃபீல்ஸ் கன்ஃபியூசிங், யூ ஆர் நாட் த ஒன்லி ஒன். இதில் ஒரு பேட்டர்னே இருக்குது. இந்த பேட்டர்னை வந்து பல யுகங்களுக்கு முன்னாலேயே அதை காயின் பண்ணிட்டாங்க. அந்த பேட்டர்னுக்கு பேர் தான் திரிசங்கு சொர்க்கம். இந்த ராமாயண காலத்தில் ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. இந்த கதையை நீங்கள் நம்புறீங்களா இல்லையோ, ஒரு கதையாகவே ட்ரீட் பண்ணலாமே. திரிசங்குன்னு ஒரு ராஜா இருந்தார். அவருக்கு சொர்க்கத்தில் தன்னோட உடம்போடையே சொர்க்கத்துக்கு போகணுன்னு ரொம்ப ஆசை. அவர் போய் முனிவர்கள்ட்ட கேட்டிருக்காங்க, என்ன சார் முனிவர்கள் நீங்கள் மட்டும் உங்கள் உடம்போடையே நீங்கள் போகிறீங்க, எனக்கும் போகணுமோ கேட்டிருக்காரு. வசிஷ்டர்னு ஒரு மகரிஷியை அப்ரோச் பண்ணியிருக்காரு. வசிஷ்டர் என்னால் முடியாதுன்ட்டார். விஸ்வாமித்திரர் நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. அவர் மூலியமாக திரிசங்கு சொர்க்கம் போக மக்கள் போய் இந்திரன்கிட்ட போய் பற்ற வச்சுட்டாங்க. இந்திரன் கடுப்பாயி அவரை உதச்சி கீழே அனுப்புகிறாரு. அதை பார்த்த விஸ்வாமித்திரர், நான் அனுப்பின ஆளை நீ யாரையா கீழே அனுப்புகிற, நீ மட்டும்தான் சொர்க்கத்தில் இருக்கணுமா, நாங்கள் அனுப்புகிற ஆளெல்லாம் இருக்கக்கூடாதா, அப்படி தானே, கவலையப்படாத, நான் தனியாக ஒரு சொர்க்கம் உண்டாக்குறேன் அப்படின்னு சொல்லி திரிசங்குவை அந்தரத்திலேயே நிறுத்திவிட்டு அங்கே ஒரு சொர்க்கத்தை உருவாக்குறார். இதில் ஒரே ஒரு சின்ன பிரச்சனை, திரிசங்கு அவருக்குன்னு கிரியேட் பண்ண சொர்க்கத்தில் தான் இருக்கார், ஆனால் தலைகீழாக பூமியை பார்த்துட்ருக்காரு. இவ்வளவு யுகங்கள் ஆகியும் கதையே மறந்து போனாலும் சிச்சுவேஷன் மட்டும் மாறல. இந்த மாதிரி 2 கட்டம் வாழ்க்கைக்கு தான் திரிசங்கு சொர்க்கம்னு சொல்கிறாங்க. பிகாஸ் த சிச்சுவேஷன் ஹஸ் நெவர் கான் அவே. சரி, இதோட மாடர்ன் வெர்ஷன் ஆஃப் திரிசங்கு சொர்க்கம், ஹவு டஸ் இட் லுக் லைக்? நம்மலாம் வி கால் இந்தியா லேட் அட் நைட், அட்ஜஸ்ட் ஃபார் ஆல் த டைம் ஜோன்ஸ். அங்கே என்ன டைம் ஜோன், ஏன்னா மாறிக்கிட்டே இருக்கீங்க டைம் ஜோன், அதுக்கேற்ற மாதிரி மீட்டிங்ஸாக இருந்தாலும் சரி, அப்பா அம்மாட்ட பேசுகிறதா இருந்தாலும் சரி, டைம் ஜோனை பார்த்து தான் பண்ணுறோம். உங்கள் பசங்க உங்களுக்கு இங்கிலீஷில் பதில் சொல்லுவோம், நீங்கள் தமிழில் பேசினா கூட. சில பேர் ரொம்ப கரெக்டாக பண்ணுறாங்க, மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் சொல்கிறேன். நீங்கள் அங்கே ஒரு இம்பார்ட்டண்ட்டாக ஒரு ஃபியூனரல், ஒரு கல்யாணத்துக்கு கூட போக முடியாது, ஆனால் எல்லாத்துக்கும் நீங்கள் ஃபைனான்ஷியலாக நீங்கள் தான் அரேஞ்ச் பண்ணுவீங்க. முன்னாடி பேசுகிற மாதிரி உங்கள் பேரண்ட்ஸ்க்கு நீங்கள் எல்லாமே வாங்கி கொடுப்பீங்க, ஆனால் அவங்கள பக்கத்தில் இருந்து ஆதரவாக கை கால் பிடிச்சி விடக்கூட உங்களால் முடியாது. யூ ஆர் யூஸ்ஃபுல் இன் போத் வேர்ல்ட்ஸ் பட் செட்டில்டு இன் நெய்தர். மாடர்ன் டே உதாரணம் சொல்லணும்னா, ஹவ் யூ சீன் த மூவி டெர்மினல்? 2004 ரிலீஸ் ஆன படம். பார்க்கலனா அவசியமாக பாருங்கள். டாம் ஹேங்க்ஸ் நடிச்சிருப்பார். அற்புதமான படம். ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் டைரக்ஷன். இந்த ஃபில்ம் வந்து ஒரு ஈஸ்டர்ன் யூரோப்பியன் மேனை பற்றி, விக்டர் நவோர்ஸ்கி அப்படிங்கிற ஒரு கேரக்டரை ப்ளே பண்ணியிருப்பார். ஹில் பி ஸ்டக் இன் நியூயார்க்ஸ் ஜான் எஃப் கெனடி ஏர்போர்ட் டெர்மினல். அவருக்கு வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ்க்குள்ளே விட மாட்டாங்க.
அவருக்கு நேட்டிவ் கண்ட்ரிக்கும் போக விட மாட்டாங்க. ஏன்னா அங்கே ஒரு மிலிட்ரி கூ நடந்துட்டுருக்கும். நடுவில் மாட்டிட்டு முழிப்பார். அவரை மாதிரி தான் நம்மளும். இமோஷ்னலி ஸ்டக். எவ்ரி திங் இஸ் ஒர்க்கிங் பட் நத்திங் சீம்ஸ் டு மூவ் ஃபார்வர்ட். சரி, வாட் இஸ் த கோர் ட்ரூத்? த ப்ராப்ளம் இஸ் நாட் தட் வி மூவ்ட். நம்ம வந்ததுனால ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் நம்மளை பற்றி அடுத்தவங்க பேசுகிறதும் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. பேசுகிறவங்க பேசிட்டு தான் இருக்க போகிறாங்க. த ப்ராப்ளம் இஸ் வி ஆர் ட்ரைங் டு லிவ் டூ ஃபுல் லைஃப்ஸ் அட் த சேம் டைம். ஒரு வேர்ல்டு வாண்ட்ஸ் அவர் ப்ரெசன்ஸ், ஒரு வேர்ல்டு வாண்ட்ஸ் அவர் பர்ஃபார்மன்ஸ். அண்ட் வி ஆர் ட்ரைங் டு சாட்டிஸ்ஃபை போத். ஒரு பழமொழி இருக்கு, நோ மேன் கேன் சர்வ் டூ மாஸ்டர்ஸ்னு. தட் இஸ் வை வி ஃபீல் வெரி டயர்ட் ஈவன் வென் லைஃப் லுக் சக்ஸஸ்ஃபுல். யாருமே பேசாத விஷயம் என்ன தெரியுமா? முக்கியமான பை ப்ராடக்ட், த கில்ட், குற்ற உணர்ச்சி. தப்பு பண்ணிவிட்டு நமக்கு நாமே தண்டனையை சைலண்ட்டாக அனுபவிச்சுட்டு இருக்கோம். நீங்கள் இங்கேயே தங்கினா யூ ஃபீல் லைக் யூஆர் நெக்லெக்டிங் யுவர் பேரண்ட்ஸ். நீலாம் ஒரு புள்ள அப்படின்னு மனசு இடிக்கும். இஃப் யூ திங்க் அபவுட் கோயிங் பேக், சரி திரும்பி போயிடலாம் அப்படின்னா, ஐயோ பசங்களோட ஃப்யூச்சர் என்ன ஆகுது? யோ எதுக்கியா எங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்தா? ஏற்கனவே நாங்களை கன்ஃபியூஸ்டு தேசின்னு இங்கே கலாட்டா பண்ணுறாங்க, அங்கே போய் காம்படிட்டிவாக லைஃப் வாழ முடியுமா அப்படின்னு பசங்களை நினச்சி ஒரு பயம் வந்துடும். இஃப் யூ என்ஜாய் லைஃப் ஹியர், உள்ளுக்குள்ளே ஒரு வாய்ஸ் என்ன சொல்லும்? மறந்துட்டல, நீ அங்கே ஒரு தண்ணிக்கெல்லாம் கஷ்டப்பட்டது மறந்துட்ட, இங்கே நீ என்னடானா பக்கெட்டாக தண்ணியை வேஸ்ட் பண்ணுற. சரி திரும்பி போனேன்னு வச்சுங்க, இன்னொரு வாய்ஸ் சொல்லும், அங்கே இருக்கிறவங்கெல்லாம் இங்கே வரணும்னு துடிக்கிறாங்க, நீ என்னடா லூசு பயலா, இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி விட்டுட்டு என்ன அங்கே போகிற? இதுக்கு இன்னொரு ரெஃபரன்ஸும் இருக்குது. நீங்கள் ஸ்வதேஷ்னு ஒரு ஹிந்தி படம் பார்த்தீங்களான்னு எனக்கு தெரில. இன்சிடென்டலி அதுவும் 2004 தான் ரிலீஸ் ஆன படம். ஷாருக் கான் படம். அதுவும் ரொம்ப நல்ல படம். மோகன் பார்கவன்னு ஒரு நாசா இன்ஜினியராக ப்ளே பண்ணியிருப்பார். தன்னை எடுத்த வளர்த்த அம்மா காவேரி அம்மாவை நினச்சி உருகி இந்தியா வர ஃபில்ம். இந்த கான்ஃப்ளிக்ட் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஃபெமிலியர். நாட் வேர் வி லிவ் பட் வேர் டு வி பிலாங். சரி, வாட் டு மோஸ்ட் பீப்புள் டூ? வி டோன்ட் டிசைட், வி ஜஸ்ட் கண்டினியூ. அப்படியே எரும மாடு மழையில் போகுமே அதே மாதிரி நம்ம லைஃப்பை ட்ரிஃப்ட் ஆகி போயிட்டே இருப்போம். பட் ஹியர் இஸ் த ட்ரூத் தட் சேஞ்சஸ் எவ்ரி திங். வி கேனாட் ஃபுல்லி லிவ் இன் டூ வேர்ல்ட்ஸ். ரெண்டு உலகத்தில் வாழவே முடியாது அட் த சேம் டைம். Not completely, not equally. So, I'm going to give you a framework, the two-world strategy. So, instead of feeling torn, we have to design our life properly. நான் இந்த விஷயத்தில் துளி கூட ஒழுங்கே இல்லை, நிறைய தப்பு பண்ணியிருக்கேன். அந்த அனுபவத்தில் தான் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் இந்த சேம் தப்பை பண்ண வேண்டியதில்லை. ஸோ ஸ்டெப் 1, choose your primary world. Where is our day-to-day life? Where are our children growing? Where is your identity being shaped? That is your base. இதில் தப்பு ரைட்லாம் எதுவுமே இல்லை. ஸ்டெப் 2, டிசைன் யுவர் செகண்டரி வேர்ல்ட். நாட் ரேண்டம் விசிட்ஸ், நாட் இமோஷனல் ரியாக்ஷன்ஸ். டிசைன் இட். ஃபிக்ஸ்டு டைம் எவ்ரி இயர், வருஷத்தில் ஒரு தடவையோ 2 வருஷத்துக்கு ஒரு தடவையோ, பட் ஃபிக்ஸ் அ ஸ்கெட்யூல். ஏதாவது ஒரு செலிப்ரேஷனை மேக்கப் பண்ணுங்க. காது குத்தலாக இருக்கலாம், மொட்டை அடிக்கிறதா இருக்கலாம், குலதெய்வத்துக்கு போகிறதா இருக்கலாம், ஏன் காலேஜ் அலுமினை மீட்டாக கூட இருக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து கூட கிளப் பண்ணலாம். ஃபேமிலி கெட் டுகெதர் ட்ரிப், அது மாதிரி நிறைய பேர் பண்ணுறாங்க. ஏதாவது ஒரு காமன் இடத்துல ஒரு டெஸ்டினேஷனில் போய் மீட் பண்ணுவாங்க. அது இந்தியாவில் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. என்ன சொல்ல வரோன்னா, பிளான்டு ப்ரெசன்ஸ் ஈக்குவல்ஸ் ரியல் கனெக்ஷன். வெறும் வாட்ஸ்அப் கனெக்ஷன் இல்லை. எனக்கு தெரிஞ்சு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபெப்ரவரி மாதம் ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா, புக் பண்ணிடுவாங்க. ஜூன் மாதம் ஜூலை மாதம் தாத்தா பாட்டி வீட்டில் தான். இந்த வாட்ஸ்அப்பில் மீட் பண்ணுறது பேசுகிறது இதெல்லாம் கொசுறு. அது மெயின் கனெக்ஷனாக இருக்க முடியாது. பட் இதுக்கு கிளியர் ஃபைனான்ஷியல் சிஸ்டம்ஸும் இருக்கணும். என்ன சார், இப்போ இருக்கிற செலவுக்கு எக்கச்சக்கமாக பைசா ஆகும், அதை எப்படி பிளான் பண்ண போகிறீங்க? பிளான் பண்ணாமையே பணம் இல்லை அப்படின்னு சொல்கிறது பெட்டரா, இல்லை அடுத்த தடவை பார்த்துக்கலான்னு இப்படி தான் போயிட்டுருக்கு? அப்படி சொல்கிறதுக்கு பதிலாக கரெக்டாக பிளான் பண்ணி பட்ஜெட் பண்ணால், நவ் யூ ஆர் நாட் ட்ரிஃப்டிங், யூ ஆர் ஸ்ட்ரக்சரிங். சார் இது சொல்கிறது ஈஸி சார், ரொம்ப எக்ஸ்பென்சிவ் சார். வாஸ்தவம். பட் ஐம் கியூரியஸ் டு சி ஹவு மெனி பீப்புள் ஆர் ஆக்சுவலி டூயிங் இட். கமெண்ட்டில் சொல்லுங்கள். லெட்ஸ் லேர்ன் ஃப்ரம் ஈச் அதர். எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? எப்படி வருஷம் நீங்களும் உங்கள் பசங்களும் இந்தியாவுக்கு போகிறவங்க இருக்காங்க. எனக்கு என்னவோ கிரேசி மோகன் வசனம் தான் ஞாபகம் வருது, மனம் இருந்தால் மார்கபந்து. பட் வாட் இஸ் த எண்ட் ரிசல்ட்? வி ஸ்டாப் ஃபீலிங் லைக் வி ஆர் ஃபெயிலிங் ஒன் வேர்ல்டு பிகாஸ் வி ஆர் நாட் அபேண்டனிங் இட், வி ஆர் மேனேஜிங் இட். தட்ஸ் அ வெரி பிக் டிஃப்ரென்ஸ். இட்ஸ் நாட் அபவுட் சூஸிங் இந்தியா ஆர் சூஸிங் த யூஎஸ். ரைட்டு தப்பே பேசலை. இப்போ இட்ஸ் அபவுட் சூஸிங் எப்படி இது ரெண்டுக்கு நடுவில் வாழறது. இதை நம்ம டிசைன் பண்ணியே தான் ஆகணும். பிகாஸ் இஃப் வீ டோன்ட் டிசைன் இட், லைஃப் வில். இந்த ஒட்டடை தட்டலைன்னா ஒரு தூசி படியும்ல, அது மாதிரி தான் நம்ம இருப்போம். நம்மளை ஏன்னோ அதனால் நம்ம வீட்டு ஒட்டடை நம்ம தான் சரி பண்ணி ஆகணும்.
பட் தட்ஸ் வென் அதை பண்ணலைன்னு வச்சுங்க, போத் வேர்ல்ட் ஸ்டார்ட் ஃபீலிங் லைக் ப்ரெஷர். என்னடா அது, இந்த வாழ்க்கையிலையும் இருக்க முடியல, அந்த வாழ்க்கையிலையும் இருக்க முடியல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் இஃப் யூ டிசைன் இட் ரைட், we can live in both without feeling guilty. If this felt like your life, or if you agree, disagree, comments la share பண்ணுங்க. Let's have an honest discussion. As you know, I try to respond to every comment. And send this to someone if they are all in the same situation. See you in the next video. Until then, listen to your mind voice.